வணக்கம். இன்றைய தினம் 30 ஏப்ரல் 2024. டைம் வந்து கரெக்டாக 9 மணி 24 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு 49,400 கால் ஆப்ஷன், 49,500 புட் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆல்கோ வந்து எடுத்து வச்சிருக்கோம். பார்க்குறோம் 48,600 ப்ளஸ் 50,200 கால் ஆப்ஷன் வந்து ஹெட்ஜிங்காக இருக்கு. செகண்ட் கேண்டில் போயிட்டு இருக்கு. லெவல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. லெவல்ஸ் முடிஞ்ச உடனே நமக்கு எதுக்கு மேலே பை எதுக்கு செல்லுன்னு தெரியும். லெவல்ஸ் தெரிஞ்சிடும் கிளியரா. கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளியரா வந்து 208க்கு மேலே பை, 150 இருக்கிற ஷார்ட் வந்திருக்கு. கரெக்டாக கால் ஆப்ஷன் ஷார்ட் வந்திருக்கு. டைம் வந்து கரெக்டாக 10:10 ஆகுது. பார்க்குறோம் புட் ஆப்ஷன் ஷார்ட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காத்தால கொடுத்த ஷார்ட்டு திரும்ப பை மேலே போய் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ரோபோடைய ஆர்டர் புக் ஒரு தடவை பார்த்துடலாம். காத்தால எடுத்து பை டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. கால் ஆப்ஷன் மட்டும் 2-3 தடவை வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனும் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு 301 ரூபாய்க்கு. அதே போல் புட் ஆப்ஷன் வந்து 67 ரூபாய்க்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் 2-3 தடவை பைசல் வந்துட்டு தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் இப்போ எம்டிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 570 ரூபா 600 ரூபா கிட்ட இன்னைக்கு வந்து புக் ஆயிருக்கு. ஏன்னா திரும்ப வந்து பை வந்து மேலே போயிருக்கு. பார்க்குறோம் புட் ஆப்ஷனில் அவ்வளோவா மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைல்ட் மூவ்மெண்ட், ரொம்ப சைட்வேஸ் மேலே கீழே போயிட்டுருக்கு. போயிட்டு இப்போ ஒரு வழியாக வந்து 10 மணிக்கே டார்கெட் எல்லாம், அதாவது அதனுடைய டார்கெட் வச்சு. ஆனால் ப்ராஃபிட் பொறுத்த மட்டும் இன்றைக்கி வந்து வெறும் 600 தான் இருக்குது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ் போனதுனால நமக்கு வந்து அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் மீறி நமக்கு லாபம் கொடுத்து ஒரு 600 ரூபா கட் ஆகிருக்கு. இன்னைக்கு ட்ரேடு முடிஞ்சது. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.